ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்டு. இந்தியா வந்துட்டதுக்கு அப்புறமா ஜெட்லாக் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் நான் 2-3 கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராமநவமி. ஸோ இன்றைக்கி என்னோடய அக்கா வீட்டில் ராமநவமிக்காக பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி, அம்மா கூட நான், எங்கள் அக்கா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னெல்லாம் ஃபுட்டு பண்ணியிருக்கோன்றதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 90% பீப்புள் குக்கிங் பைத்தியமாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு குக்கிங்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அக்கா வந்து உள்ளே பண்ணிகிட்ருக்கா. நாங்களாம் ஹெல்ப் பண்ணுறதை விடுங்க. ஆனால் எங்கள் அக்காவுக்கு 2 பசங்க மட்டும் இல்லை, அவங்க நெய்பர்ஸ் வீட்டில் இருக்க எல்லா குழந்தையும் அவள் தான் ரொம்ப ஆசையாக வளர்ப்பா. ஸோ இங்கே அது இல்லாமல் 2-3 குழந்தைங்க எங்கள் அக்காவை அம்மான்னு தான் கூப்பிடுது. ஸோ அக்கா கூட அவங்களும் எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 4 வயசு சின்ன குழந்த, அவன் எந்த வேலையுமே கேட்டு கேட்டு பூஜைக்காக பண்ணிகிட்டே இருக்கான். ஹாய் சொல்லு. அப்ப கார் எடுத்துக்கலாம். குகு இங்க பார். ஹாய் சொல்லு. ஹாய் மட்டும் சொல்லு. சரி நீ சொல்லு ஹாய். ஹாய். Thank you. இவங்க தாங்க என்னோடய அம்மா. மோஸ்ட்லி எல்லா குக்கிங்கும் இவங்க தான் பண்ணாங்க. சின்ன சின்ன வேலையை கேட்டு கேட்டு வாங்கி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு 3 to 4 ஹவர்ஸில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாள் ஈவினிங்கே எல்லா ப்ரிப்பரேஷனையும் ரெடி பண்ணிட்டாங்க. கீரை வந்து ஆஞ்சு வைக்கிறது, தேங்காய் துருவுறது, வெள்ளத்தை துருவி வைக்கிறது, காய்கறி அரிஞ்சு வைக்கிறது, இது மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஈவினிங் அரிஞ்சு அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுறாங்க. மார்னிங் எழுந்து எல்லாத்தையும் கடன்னு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 12 ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அது என்னலான்றதை இப்போ நான் சொல்கிறேன், வாங்க. அவல் பாயாசம், வெஜிடபிள் ரைஸ், ஒயிட் ரைஸ், மாங்காய் பச்சடி, கர்ட் ரைஸ், சாம்பார், மாங்காய் குழம்பு, கீரை கூட்டு, இது வந்து மோர், அப்புறம் ஸ்வீட்டுக்கு உக்கரை, உருளைக்கிழங்கு வறுவல், வடை, இது வந்து பானகம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபுட் ஐட்டத்தில் பண்ணியிருக்கோம். டெக்கரேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.